ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தினமும் உங்களிடம் நான் இதே விஷயத்தை தானே கேட்கிறேன். கடனும் கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கள். மனம் முழுக்க வேதனையோடு வாழ்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் வேண்டும். எனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும். என் குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். எனது படிப்பில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கிறது. இதில் 2 வருடங்களாக நீ தொடர்ந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அந்த பிரச்சனையை சொல்லி மனவேதனையோடு நித்தமும் என்னிடம் வேண்டுதல் வைத்து கேட்டுக்கொண்டே இருந்ததால்தான் அதை முழுவதுமாக சரி செய்து இன்னும் 2 நாட்களிலேயே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா ஓடோடி வந்துள்ளேன் என் செல்லமே. எந்த பிரச்சனை உன்னை ஆட்டி படைத்து கொண்டும் வாட்டி வதைத்து கொண்டும் இருக்கிறதோ அதை உன்னிடமிருந்து முழுவதுமாக துரத்தி அடிக்கப் போகிறேன். உனக்காக உதவி செய்ய உன் வராகி அம்மா நானே வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே நீ நினைத்தது போல சந்தோஷமாக நடக்கும். உனக்காக ஒரு நல்வழியை காட்ட வேண்டும் தாயே என என்னிடம் அழுது மன்றாடி நீ கேட்கும்போது நான் எப்படி உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன்? இதோ நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு செய்து கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் உன் மன மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இப்போதே நான் சரி செய்து உன் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவேன் என் செல்லமே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை நிலை மாறி உயரத்தான் போகிறது. அளவுக்கு மிஞ்சிய தூக்கமும் தேவையில்லாத பயமும் அளவுக்கு அதிகமான அவசியமில்லாத ஆத்திரமும் எப்போதும் சோம்பலாக இருப்பதும் எதை எடுத்தாலும் தாமதமாக செய்வதும் எதற்காக இந்த தேவையில்லாத குணங்களை உனக்குள் வைத்திருக்கிறாய்? எதையும் தாமதமாக செய்யவும் வேண்டாம். அவசியமில்லாமல் அவசரப்படவோ ஆத்திரப்படவோ தேவையில்லாமல் என்னவாகுமோ எதுவாகுமோ என பயப்படவும் வேண்டாம். அவசியமில்லாத பொருளின் மீது அதிக ஆசைப்படவும் வேண்டாம் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் வேதனைகளை தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நான் வந்துள்ளேன் அல்லவா? நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி கொடுப்பேன். உன் மனதில் வேதனையும் சுமையும் அதிகமாகி விட்டதால் தானே இப்போது பலமிழந்து போய் எல்லாவற்றையும் பாரமாக நினைக்க தோன்றுகிறது. எதற்கெடுத்தாலும் இப்போது வெறுப்பை காட்ட ஆரம்பித்து விட்டாய். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாய். ஆனால் அது உண்மையான கோபம் கிடையாது. உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆதங்கமும் வருத்தமும் தான் இப்படி கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளியில் வந்து விழுகிறது என உன் வராகியம்மா நான் அறிவேன் என் செல்லமே. தேவையில்லாமல் வேதனையையும் சுமையையும் எதற்காக இப்படி தூக்கி சுமந்து கஷ்டப்படுகிறாய்? உனக்காக நான் இருக்கிறேன். உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தையோ பாரத்தையோ நான் உனக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். அத்தனையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. என் பாதம் தொட்டு வணங்குகிற உனக்கு நல் வாழ்க்கையையும் நல் அதிர்ஷ்டத்தையும் நானே தேடி வந்து வழங்குவேன். என் மீது முழு நம்பிக்கை வை என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எனது பொறுப்பு. உன்னை அவசரமாய் நினைப்பவர்களுக்கு அவசியமாய் நினைப்பவர்களுக்கு நீ எப்போதும் கூட இருந்தால் போதும். உன்னை அலட்சியமாய் நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகி நின்று விடு. யாரெல்லாம் உன்னை பொக்கிஷமாக நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்போதுதானே உன் வாழ்க்கை பயணமானது சந்தோஷமாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். அருகதை இல்லாத இடத்தில் உன் நம்பிக்கைக்கு சரியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு நான் ஏமாந்து விட்டேன், ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு வழியாக நான் தப்பித்து விட்டேன் என்று சொல்லும்படி சாமர்த்தியத்தோடு நடந்து கொள்ளின் செல்லமே. யாரிடமும் எக்காலத்திலும் அவசரப்பட்டு எதையும் முழுவதுமாக உன்னை பற்றி சொல்லவும் வேண்டாம். உன்னுடைய பலம் பலவீனம் பற்றிய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வாழ்க்கையில் அவரவர்களுக்கென ஒரு ரகசியம் இருக்கும். அப்படி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ரகசியத்தையும் உனக்குள்ளேயே புதைத்து வைத்துக்கொள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் பகிர்ந்து அதன் பிறகு நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சும ரகசியத்தை சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டே வாழ்வதை காட்டிலும் அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும்.
அதுதானே அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். உனது பதிலடியாக நீ இதைத்தான் அவர்கள் கண்ணெதிரே செய்து காட்ட வேண்டும். உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை அலட்சியமாய் நினைத்த உறவுகளும் அவர்கள் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். அதற்காக தான் மனப்பூர்வமாக உன்னை ஆசீர்வாதம் செய்து நீ மகிழ்ச்சியோடு செல்வ வளம் குவிய ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக நான் ஓடி வந்துள்ளேன். சகலவிதமான சந்தோஷங்களையும் இப்போது நீ பெரும் காலம் வந்துவிட்டது. இன்னும் 2 நாட்களில் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் விருப்பங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நான் கொடுப்பதை மனமாற ஏற்றுக்கொள்ள தயாராகு தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ அதிசயத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்கும்படி பல அதிசயங்களை நான் நிகழ்த்ததான் போகிறேன். நல்ல எண்ணங்களும் உனது நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. உனது எண்ணங்களே உன்னை நன்றாக வாழ வைக்கும் என்பதை மறவாதே என் செல்லமே. நீ என் மீது நம்பிக்கையோடு இரு. எல்லாருக்கும் நல்லது செய்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு உனது நல்ல எண்ணங்களும் விடாமுயற்சியும் உழைப்பும் உனக்கு துணையாய் இருக்கும். வாழ்க்கையில் என்னதான் மனசாட்சிப்படி நேர்மையாக நடந்து கொண்டாலுமே கூட மன கஷ்டம்தானே உன்னை பாடாய்படுத்துகிறது. ஏன்தான் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமோ என நினைத்து வருந்தாதே. உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் முடியும்படியும் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியும் நான் உன்னை சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுத்தருளப் போகிறேன். யார் உன்னை நிராகரித்தாலும் சரி, நீ செய்த நன்மைகளும் உனது நல்ல எண்ணங்களும் அதற்கு உரிய பலனை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். நல்வழியில் மட்டும் நீ பயணம் செய்ய ஆரம்பித்தால் போதுமென் செல்லமே. நீ செய்யக்கூடிய சரி தவறுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல வழியில் மட்டும் செல்லப்பார். தீய வழியில் செல்ல நினைத்தால் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். தண்டனை தருவேன் என்பதை மறவாதே. உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய உன் வராகியம்மா கஷ்டமான சூழ்நிலை வரும்போது காப்பாற்றுவதற்காக ஓடி வருவேன். என் வெகுளி பிள்ளையான உனக்கு என்ன தேவை என்றாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் சொல்லிவிடு. எதற்காகவாவது நீ கஷ்டப்பட நேர்ந்தால் உடனே நான் உனக்காக ஓடி வருவேன் என் செல்லமே. என் குழந்தையான நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு உன் வராகியம்மா என்னால் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. உடனே ஓடோடி வந்து உனக்கான உதவிகளை செய்து முடிப்பேன். என்னுடைய துணை மட்டும் உனக்கு இருந்தால் போதும் என் செல்லமே. உனது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இதை மட்டும் புரிந்துகொள். என் பிள்ளையாகிய எல்லோருமே அவரவர்களது பிரச்சனைக்கான தீர்வை தேடி எனது ஆலயத்தில் காத்திருக்கும் போது நான் எதற்காக உன்னை நோக்கி வந்தேன் தெரியுமா? நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டும் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் எல்லாம் சரியாகும், என் வராகியம்மா சரி செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதால் தான் இப்போது உன்னை நோக்கி வந்தேன். இனி உன்னுடைய நல்ல செயல்களின் பலனாக ஆத்மார்த்தமாக உன்னை ஆசீர்வதித்து சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு பரிசாய் கொடுப்பேன். உன் கர்ம வினைகளெல்லாம் காது தூரம் போய்விட்டது. இனி நீ சந்தோஷத்தை அளவில்லாமல் பெற்று இன்பமாய் வாழப் போகிறாய்.